கர்த்தருடைய பிள்ளைகளை பணத்தினால் எதையும் சம்பாதித்து விடலாம் என்று எண்ணி பணத்தை அள்ளி கொண்டு தட்டி விட்டு அதுக்கப்புறம் இருந்து வருத்தப்படுறது அநேகருடைய காரியங்கள் இதுதான். நான் அந்த ஊழியக்காரன் வந்தான், இந்த ஊழியக்காரன் வந்தான், அவனுக்கு நான் அவ்வளவு கொடுத்தேன் இவ்வளவு கொடுத்தேன். நீ பணத்தை நீ கொடுத்துட்டு நீ வெளில சொல்றதே முதல்ல தப்பு. பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு அவ்வளவு கொடுத்த இவ்வளவு கொடுத்தோம்னா அது ஊழியக்காரன் மேல உள்ள தப்பு இல்ல, உன் மேல உள்ள தப்பு. நீ பணத்தினால வரங்களை சம்பாதிச்சது போல இங்க பணத்தினால அற்புதங்களை நீ பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்றது முட்டாள்தனம். அநேக பணம் இருக்கிற திமிரு ஆணவத்தினால இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால நீ பணத்தினால் எதையும் சம்பாதிக்கலாம் என்று கனவுல கூட நினைச்சு விடாத. முதலாவது கர்த்தர் விரும்புறது உன்னை தாழ்த்தி மனத்தாழ்மையோடு நீ என்னுடைய சமூகத்துக்கு வந்து கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் உனக்கு நிச்சயமா அதுக்குள்ள பதிலே தருவார். முதலாவது சாபத்தின் கட்டுகள், பாவத்தின் கட்டுகள், அக்கிரமத்தின் கட்டுகள், அநியாயத்தின் கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல உடை தெரிய வேண்டும். உடை தெரிந்து விட்டுதான் கர்த்தருடைய பாதத்துல இருக்க வேண்டும். நான் பாவம் செய்யல, நான் பெரிய பரிசுத்தவாட்டின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, பரிசுத்தவான்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்களுடைய நன்மைகள் உங்களுக்கு வர முடியாம இருக்குதுன்னா அதுக்கு காரணம் முதலாவது பார்த்தோம், மாறுபாடான இருதயம், தேவனை அசட்டை பண்ணுதல், பெருமை, பணத்தினால் எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று. 4வது 5வது